தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஒளியத்தின் மூலம் 27/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்று கர்த்தர் நமக்கு கூறுகின்ற ஒரு ஆறுதலான கிருபையின் வார்த்தை என்னவென்றால், நாம் எதை குறித்தோ கவலைப்பட்டு கலங்கி நிற்கின்றோம் அல்லவா? உங்களை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, நாம் ஏதோ ஒரு சிக்கலில் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைகளில் அல்லது ஏதோ நெடுநாள் காத்திருக்கின்ற ஏதோ ஒரு காரியம் நமக்கு வாய்க்காமல் நாம் சோர்ந்து போயிருக்கின்றோம் அல்லவா? கர்த்தர் என்று நம்மை பார்த்து கூறுகின்றார், நீ எதற்கும் கவலைப்படாதே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவனாகிய நான் உன்னை தப்புவிப்பேன், உன் காரியங்களில் உனக்கு வெற்றியை தருவேன் என்று வாக்குரைக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் கவலையை விட்டு விடுவோம். சில நேரங்களில் சாத்தான் நம்மை சோதித்து நம்மை மிகவும் மன மடிவாக்கி கர்த்தரை விட்டு நம்மை பிரிப்பதற்காக சதி பண்ணி ஏதோ ஒரு பிரச்சனையை பெரிதுபடுத்தி நாம் அழிந்து விடுவோம், இவ்வளவுதான் முடிந்து விட்டது என்று நமக்கு கர்த்தரை விட்டு பிரிப்பதற்காக பெரிய ஒரு அழிவு வரப்போறதாக, பெரிய ஒரு நஷ்டங்களோ அல்லது ஏதோ ஒன்று நடைபெறுவதாக சாத்தான் நம்மை சோதிப்பான். ஆனால் நாம் அதற்கு கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் அதற்கு தான் கர்த்தர் என்ற வார்த்தையை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நமக்கு கூறுகின்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று. ஆகவே பிரியமானவர்களே, நாம் எதற்கும் சோர்ந்து போகக்கூடாது. ஏனென்றால் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கின்ற நம் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அன்று தானியேலை சிங்கக்கவிக்குள் போட்டார்கள் அல்லவா? அப்பொழுது தானியேல் கூட அமைதியாக இருந்தான். ஆனால் அந்த ராஜா கூறினார், நீ ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று அவர் விசுவாசமாக அந்த வார்த்தையை கூறினார். அப்படி இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? கர்த்தர் இன்றும் நமக்கு இந்த வார்த்தையை கூறுகின்றார், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கின்ற நம் தேவன் நம்மை தப்புவித்து நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்த அந்த எதிரிகள் முன்பு, அந்த சாத்தானின் முன்பு நம்மை தலை நிமிர்ந்து நிற்க செய்து அவருடைய நாமத்திற்கு நாம் அதிகமாக அவரை மகிமைப்படுத்த, அவருக்கு சாட்சியாக கூற நம்மை பயன்படுத்த போகின்றார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற தெய்வமாகிய நீர் எங்களை தப்புவித்து இந்த சாத்தானின் கண்களிலும் பொல்லாத மனிதர்களுடைய கண்களிலும் இருந்து எங்களை தப்புவித்து எங்களை வெற்றி தந்து நீர் எங்களுடன் இருப்பதை நிரூபிக்கப் போகின்ற கிருபைக்காக கோடி நன்றியப்பா. நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம் என்று கவலையுடன் காணப்படுகின்ற அந்த மக்களுக்கு எங்களுக்கு நீர் தந்த அந்த ஆறுதலான வார்த்தைக்காக நன்றியப்பா. நாங்கள் இனி கலங்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற கர்த்தராகிய தேவனாகிய நீர் எங்களை தப்புவித்து எங்களை கனப்படுத்த போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி. எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் கைவிடாமல் பாதுகாக்க போகின்ற கிருபைக்காக கோடி நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.